நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார். அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவான். பிள்ளைக்கரு சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான். கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான். என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன். நான் நாஸ்திகனாக இருந்தவன் ஆஸ்திகனாக மாறினேன். எப்படி மாறினேன் என்றால், ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை, நானே என்னை சோதித்துக் கொண்டேன். சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்தேன். ஆண்டவன் மேலும் சோதித்தார். ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன், தேவனே உன்னை செய்வதென்று இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்தேன். இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, துணிச்சல் இருக்கிறது. மரணத்தை